நாளுக்காய் தெரிந்து கொண்டதான வசனம் அது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரத்திலே உள்ள 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த வசனத்தை, இதனுடைய இந்த நாளின் செய்தியை அவர் நமக்கு ஆசீர்வதித்து விட்டுக் கொடுக்கும்படி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலையிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலையிலே எங்கள் மத்தியிலே விடுதலையின் ஆவியானவராய் ஆசீர்வாதமாக கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. கர்த்தருடைய அக்கினி இந்த ஆலயத்திலே இறங்கி எங்கள் மத்தியிலே மகிமையாய் கலந்து எறிவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய வார்த்தை எங்கள் உள்ளிருந்து எங்களை ஆண்டவரை புடவிட்டு பார்ப்பதாக. கர்த்தருடைய சத்தம் எங்கள் செவிகளிலே விழுவதாக. கர்த்தருடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக. கர்த்தாவே, நீர் மகிமைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. சத்தம் கம்மியா இருக்கக்கூடாது. வேதம் சொல்வது, இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. எதுக்கு சொல்வது? இயேசு வந்தா எங்கே இருந்து வந்தா? சீஷர்கள் கூடியிருந்த போது வந்தா. ஆமென் சொல்லுங்க. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்திலே கூடுவீர்களோ அவர் மத்தியிலே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். சொன்னவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அங்கு 11 பேர் கூடியிருந்தாங்க, 10 பேர் கூடியிருந்தாங்க. சீஷர் ஒருத்தர் கிடையாது, செத்தவன் அவன் ஆண்டு கொண்டு செத்தான். 10 பேர் கூடியிருந்தாங்க. அங்க இயேசு வந்து அவர் நடுவே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம், நம்ம மத்தியில இயேசு வந்திருக்கிறதா இல்லையா? அப்படின்னு சொல்லுங்க. அவருக்கு ஒரு பிளைங் கிஸ் கொடுங்க, கொடுங்க. தப்பு ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ஒண்ணு கெட்டு போறது இல்ல. இயேசுவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் பாதத்துல விழுந்து நன்றி சொல்றோம், முத்தம் கொடுக்கிறோம். இந்த அனுபவம்லாம் இல்லைன்னா கிறிஸ்தவர் இல்ல. உங்க அப்பாவை நம்ம போய் அணைச்சு முத்தம் கொடுக்கலாம் இல்லையா? எஸ் பிரைஸ். மற்ற காரியத்துக்கு வைக்கல, சினிமா போஸ்டர் பார்க்கறது வைக்கல, அரை குறைமா நிக்கிறவங்க நீ வெட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை இல்ல, நீ வெட்கப்பட்ட இயேசுவின் பிள்ளை இல்ல. நீ வெட்கப்படும் போது கர்த்தர் உன்னை குறித்து வெட்கப்படுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் நீங்க வந்து கொடுக்க மாட்டீங்களா? நான் ஊர்ல இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு குறித்து சொல்லியா, எனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஒரு தேங்க்யூ. ஹல்லேலூயா. 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 இயேசு அங்கே வந்திருந்தார். இன்றைக்கு இந்த ஆலயத்துல நம்முடைய அப்பாவாகிய இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாட்டம் கொண்டாட்டம். It's not the morning service, but it is a rejoicing service. ஒரே ஒரு morning service இருந்துச்சு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது, சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த போது, அவர் மரித்து 3 நாள் கல்லறைக்குள் இருந்த போது சீஷர்கள் துக்கித்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், பயந்தார்கள், நடுங்கினார்கள். இயேசு உயிரோடு எழுந்த பிறகு no more morning service. துக்காராதனை கிடையாது, எல்லாத்தையும் கொண்டாட்டம் தான். ஆமென் சொல்லுங்க. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்னு பாடிட்டு இருக்காங்கல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு என்ன வச்சு வேலையை சரிமா வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு ஆண்டவர். நாங்க துக்கத்தோட வந்திருக்கோம். எங்க வீட்டுல இருக்கிற வேதனை உங்களுக்கு என்ன தெரியும்? வேதனை வந்திருக்கீங்களா? துக்கத்தோட வந்திருக்கீங்களா? துக்கம் தொண்டை அடைக்கிறா? பரவாயில்ல, இயேசு வந்திருக்கிறார் உன்னை சந்திக்கிறதுக்கு. இயேசு வந்திருக்கிறார் உன் கண்ணியை படைக்கிறதுக்கு. இங்கே
அப்படி செய்வதற்கு இயேசு வந்திருந்த போது திதுமு எனப்பட்ட தோமா. திதுமு என்று சொன்னாலும் தோமா என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்னா இரட்டையர்கள், ட்வின்ஸ். ட்வின்ஸ் ரெண்டு என்ற அர்த்தம். இந்த திதுமு எனப்பட்ட தோமா அவர்களோட கூட இல்லையா? This man was not there. கேட்கிறாங்க. எனக்கு செய்தி முழுசும் ஆண்டவராக இயேசு தான் வருகிறது. எனக்குள்ளது இல்லை. It's from the mouth of the Lord. இயேசு வந்திருந்த போது திதுமு எனப்பட்ட தோமா பன்னிருவரோடு கூட இல்லை. ஏன் தெரியாது, எங்க போனாலும் தெரியாது. அத்தனை பேரும் பயந்து நடுங்கி ஒரு நூறுல அறையில் இருக்கிறாங்க. இவர் இல்ல. இயேசு சொன்னார், நான் போகிறேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் தங்கிருங்கள், காத்திருங்கள். இவங்க 10 பேர் இருக்காங்க. இவர் எங்க போயிட்டாரு தெரியாது. I don't know where he is. அதே சமயத்துல எங்களுக்கு ஆபீஸ் இருக்குதுங்க, எங்களுக்கு லீவ் இருக்குதுங்க, இன்னைக்கு நேஷனல் ஹாலிடே, எக்ஸ்ட்ரா டியூட்டி செஞ்சோம்னா ட்ரிபிள் பேமெண்ட், டபுள் பேமெண்ட்ங்க. இஸ் நாட் தேர். மீன் பிடிக்க போனாலும் தெரியல, மீன் பிடிக்கிறவனா where is my mate? Nobody knows. சாதாரண மனுஷன் இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். 12 அப்போஸ்தலர்கள் இவரும் ஒருவனாக இருந்தார். இந்த தோமாவை தேவன் இயேசு தெரிந்து கொண்டிருந்தார், தம்மோடு வைத்திருந்தார். அற்புதங்களை செய்யும்படிக்கு, அடையாளங்களை செய்யும்படிக்கு அனுப்பின போது இவரும் ஒருவராக அனுப்பப்பட்டார். எல்லாம் இந்த தோமா தான். இன்றைக்கு இயேசு வந்த இடத்துல அவர் இல்லை, இயேசு இருக்கிற இடத்துல அவனுக்கு இடம் இல்லாமல் போன. அதனுடைய விளக்கை பார்ப்போமா? மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொல்லுங்க, வாக்குபடி வார்த்தையின்படி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தோம்னா யாரை காண்போம்? யாரை காண்போம்? யாரை காண்போம்? இயேசுவை பார்ப்போம். கர்த்தர் சொன்னார், தங்கிருங்கள், காத்திருங்கள். லூக்கா 24:49 சொல்கிறது காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5:4 வசனம் சொல்கிறது காத்திருங்கள், தரித்திருங்கள். இவர்கள் காத்திருந்தார்கள், இயேசுவை கண்டார்கள். காத்திருக்கிறவன் கர்த்தரை காண்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனம் காத்திருக்கிறவன் பலன் அடைகிறான். காத்திருக்கிறவனுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது, காத்திருக்கிறவன் தயவை பெற்றுக் கொள்கிறான். இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி வந்திருக்கிற நீங்கள் உண்மையில் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் எங்கேயோ போயிருக்கலாம், எனக்கு ஊருக்கே லீவு, எங்கன்னா போயிருக்கலாம், சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கலாம், பிக்னிக் போயிருக்கலாம், ஷாப் திறந்து வழிபாடாக. மற்ற சீஷர்கள் சொன்னார்கள், நாங்கள் கர்த்தரை கண்டோம். We saw Jesus. நாம் கூடும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காணப்படும் பொழுது கர்த்தரை காண்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் நமத்திலே அசைவாடுகிறவராய் இருக்கிறார், நமத்திலே உலாவுகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு சாலமோன் மண்டபத்திலே உலாவின கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் உலாவுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெப வேலையில அல்லது ஆராதனை வேலையில நீங்க அதை இனிமேல் உணர போறீங்க. உங்கள் மத்தியில ஒருவர் கடந்து வருகிறார், உங்களை தொடுகிறத, உங்கள் மேல் அவருடைய வஸ்திரம் தொங்க உராசி கொண்டு போகிறத நீங்க உணரதான் போகிறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துல, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் பக்கத்துல, ஊட்டிக்கு கீழே இருக்கிற மேட்டுப்பாளையத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கேன். அந்த கூட்டத்திலே தேவ செய்தி கொடுப்பதற்காக எழுந்து நின்றுதான் மிச்சம். ஆவியானுடைய அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கியது. எங்கிட்ட 11 மணிக்கு கொடுத்தாங்க. 11 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நின்று கொண்டிருந்தேன். 3 மணி நேரம். 3
மணி நேரமும் ஒரு வார்த்தை கூட என்னால பிரசங்கம் பண்ண முடியல. ஏன்னா 3 மணி நேரமும் ஆவியினுடைய அபிஷேகம் அளவில்லாமல் காணப்பட்டது. ஆவியானுடைய அசைவாடுதல் அளவில்லாமல் இருந்தது. நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். எல்லாரும் ஆவியில் நிறைந்து உருண்டு பறந்து கொண்டிருந்தாங்க. அந்த போதகர் பின்னால் உட்கார்ந்து இருந்தவர் கிட்ட வந்த அங்க பாருங்க, இங்க ஒரு நீர் ஊற்று தெரியுது, இந்த இடத்துல ஒரு மேகம் இறங்கி இருக்குது, அந்த இடத்துல ஒரு வஸ்திரம் தொங்கிட்டு இருக்குது. அப்புறம் சொன்னார், அங்க பாருங்க ஒரு அம்மா சுத்திட்டு இருக்கு பாருங்க, குழந்தை வச்சுட்டு. நான் யாருன்னு கேட்டேன். இது யாரு இல்லையா, என் மனைவிதான். இதுவரைக்கும் அவளை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு காரியம் சொல்லிட்டே இருந்தாரு. திடீர்னு சொன்னார், அந்த வஸ்திரம் பாருங்க நம்ம பக்கத்துல கிட்ட வருது, இங்க வந்துருச்சுன்னு சொன்னாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் கீழே போய் விழுந்தார். அவர் மேல போய் நான் விழுந்தேன். தேவனுடைய மகிமை. எங்கெல்லாம் அவரை தேடுகிறோமோ, எங்கெல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ, அவரை காணும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். கர்த்தரை கண்டோம் என்று சீஷர்கள் சொன்னார்கள். அதற்கு அவன் சொன்னான், நான் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன். ஊழியக்காரன் அப்போஸ்தலன் இயேசுவோடு இருந்தவன் அவிசுவாசியாய் மாறிட்டான். He could not believe. சொல்றான், நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன். அவருடைய கையிலே விரல போடணும், அவருடைய காலிலே அவருடைய காயங்களை விரல போடணும், அவருடைய விழாவிலே விரல போடணும். இந்த காயங்கள்லாம் நான் பார்த்தேன். ஏன்னா எல்லாம் சொல்றாங்க, ஆணி வச்சு அடிச்சாங்க. அவர் சிலுவையில 3 மணி நேரம் தொங்கினார். இந்த காயங்களை நான் பார்த்தால் வழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். அப்போஸ்தலர்கள் ஒருவனாகிய கர்த்தர் பின்னால போன ஒரு சீஷன் இவனை குறித்து வேதம் சொல்கிறது. 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். என்ன சொல்றது பாருங்க, சீக்கிரம் வாசிங்க. திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவனோட கூட மரிக்கும்படி, நாமும் யாரு கூட மரிக்கும்படி, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இயேசு மரிக்க போகிறேன்னு சொல்றாரு. இவன் சொல்ற, நாமும் போவோம் வாங்க, இயேசுவோட கூட நாமும் மரிப்போம் வாங்க என்று சொன்ன மனுஷன் இப்ப சொல்றாரு, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாங்க என்று சொன்ன தோமா சொல்றாரு, அவருடைய காயங்களை பார்த்தாலுடைய, கண்ணால் இல்லை விரலினால தொட்டு பார்த்தாலுடைய, அவர் விழாவிலே கையை போட்டாலுடைய நான் விசுவாசிக்க மாட்டேன். இன்றைக்கு நம்ம கூட நிறைய சமூகம் சொல்ற வார்த்தை, கர்த்தருக்கு அற்புதம் செய்தாலுடைய, கர்த்தருடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்தாலுடைய என்னால நம்ப முடியாது. எங்க வீட்டுல எப்படி ஒரு குழப்பம் இருக்குது, எங்க வாழ்க்கையில எப்படி ஒரு குழப்பம் இருக்குது, அதுல ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செஞ்சாதான் நாங்க நம்புவோம். ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லி, எங்க வீட்டை தேடி ஒரு குறிப்பிட்ட பழைய எம்எல்ஏ வந்திருந்தாங்க. இன்னொரு இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன பார்க்கணும்னு வந்தாங்க. ரொம்ப தூரத்துல வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர், இந்த முறை எம்எல்ஏ சீட்டு எனக்கு தான் கிடைக்கும், நான் தான் அடுத்த எம்எல்ஏ இந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் என் பேர் பட்டியலில் இருந்துச்சு. நாளைக்கு சீட் அனௌன்ஸ் பண்ணும் போது பார்த்தா என் பேர் இல்லை, இன்னொருத்தர் பேரை போட்டாங்க. அது எப்படி நடக்கும்? எப்படி எனக்கு ஆண்டவர் செஞ்சாரு? நான் ஏன் அவரை நம்பணும்? நான் ஏன் அவரை விசுவாசிக்கணும்? எனக்கு அவர் நன்மை செய்யலையே. நடுவுல சீட்டு கிடைக்கிற நடுவு என் பையன்
ஒரு காலேஜ் முடிச்சிருக்கான், காலேஜ் படிக்கணும், அவனுக்கு இந்த குறிப்பிட்ட காலேஜில் தான் சீட்டு கிடைக்கணும், அதுவும் சென்னையில தான் கிடைக்கணும். நீங்க தான் சொல்லணும், ஜெபம் பண்ணி சொல்லணும். மற்றவங்க சொன்னவங்களாம் நடக்கல, நீங்க சொல்லுங்க, உனக்குதான் பார்க்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் குறி சொல்றவன் இல்லை, கர்த்தர் சொன்னா சொல்லுவேன். ஆனா ஒரு காரியத்தை நீ நம்புமா, கர்த்தர் அந்த இடத்துலதான் கொடுக்கணும்னு இதுக்கு இப்போ முக்கால் போட்டு நின்றுட்டு இருக்கீங்க. எதை கொடுத்தாலும் நல்லதுதான் கொடுப்பாங்க. யாக்கோபு 1:17 சொல்லுறது, தேவனிடத்தில் வருகிறதெல்லாம் நன்மையானது. Every good gift comes from God. தேவனிடத்தில் எது வந்தாலும் it is good. அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மனசு இருந்தா ஏற்றுக்கோ. ரொம்ப நேரம் பேசிட்டு போதாங்க என்கிட்ட, நான் பதிலே சொல்லுங்க, வாயை பொத்திட்டு இருந்தேன். கடைசியா சொன்னேன், உனக்காக ஜெபம் பண்றதுக்கு மாத்திரம் எனக்கு நேரம் கொடுங்க, வேற எதையும் எங்கிட்ட கேட்காது. கர்த்தர் சித்தமான உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யட்டும் என்று ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சு. ஏன்னா அவிசுவாசிகிட்ட போராடுறது தேவையில்லாத பிரச்சனை. இயேசுவோட இருந்ததே முதோமா இப்ப சொல்றாரு, நான் அவரை பார்த்தாலுடைய அந்த காயங்களை கண்டாலுடைய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒருவேளை நான் விசுவாசம், நான் பார்த்தாதான், நான் நம்பினாதான், எனக்கு அற்புதம் நடந்தாதான் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு இந்த மாப்பிள்ளைய மாத்திரம் கர்த்தர் கொடுத்துட்டாரா, அவரை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்றேன். அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு வேணாம். அப்படி நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஒரு பையனுக்காக நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு இயேசுவிட்ட நீ நிற்ப? ஹலோ, கேக்குதா? இயேசு கூட இருந்தவன், காயங்களை பாடங்களை பார்த்தவன், அற்புதங்களை அடையாளங்களை பண்ணவன், இயேசு செய்த அற்புதத்துல 5 அப்பம் 2 மீன்ல இத்தனை பேரை போஷிக்கும் போது வயிறார சாப்பிட்டவன், இயேசு கூடவே இருந்தவன், குருடனவன், கர்த்தர் கண்களை திறந்த போது அந்த அற்புதத்தை பார்த்த தோமா இப்ப சொல்றான், நான் விசுவாசிக்க மாட்டேன். Come forward and take place on this. நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அப்படி கூட இருந்தவனுக்கே இப்படி ஒரு அவிசுவாசம் வந்துச்சுன்னா, சும்மா நான் ஒரு கல்யாணம் மாத்திரம் பண்ணிட்டான் அவன் விசுவாசிக்கிற இயேசுவன். கர்த்தருடைய சபையில உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய வேலையே, இயேசு இருக்கிற இடத்துல நீ இல்லைன்னா அவிசுவாசம் தான் வரும். சீஷர்கள் கூடியிருந்தார்கள், இயேசு வந்தா. சீஷர்கள் கண்டார்கள் இயேசுவை, மனதுள்ள பேசுகிறார்கள், கர்த்தரை கண்டோம். என்ன வார்த்தை பத்தீங்களா? ஆண்டவரை பார்த்துட்டா ஒரு பூரிப்பு, ஆண்டவரை பார்த்துட்டா ஒரு சந்தோஷம், ஆண்டவரை பார்த்தின பிறகு ஒரு திருப்தி. கர்த்தரை கண்டோம். இவன் சொல்றான், நான் பார்த்தானா, நான் விரல போட்டானா, என் கையை இடுப்புல வச்சானா. ஓ காட், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய, நீ எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கிறாய்? தோமாவை குறித்து பரவலாக பல கோணங்களிலே பிரசங்கம் பண்ணுகிற எந்த பிரசங்கானாலும் அவரை குறித்து எழுதியிருக்கிற எல்லா புத்தகத்திலும் அவர் டவுட்டிங் தாமஸ் தான் சொல்லியிருக்காங்க. சந்தேகப்படுகிற தோமான்னு சொல்லி, அந்த தோமா தான் இந்த இந்திய தேசத்துக்கு வந்தார். அவர் மூலமா தான் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அவருடைய சுவிசேஷம் விதை நிமித்தம் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம், சபையாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம், நான் நம்ப மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன். எந்த கூட்டத்தில் இருந்தாரு? விசுவாசிக்கும் கூட்டத்தில். எந்த இடத்துல இருந்தாரு? சீஷர்களாக இருந்தார். யாரா இருந்தார்? அப்போஸ்தலர்கள் ஒருவராக இருந்தார், 12 ஒருவராக இருந்தார். இப்படிப்பட்ட உள்ளே இருந்த ஒரு மனுஷன் இயேசுவை நம்ப மாட்டேன் என்று சொன்னார். கர்த்தரை நேசிக்கிற தேவர்களே, புயல் அடிக்கும் போது, காற்று அடிக்கும் போது விசுவாச வாழ்க்கை தளர்ந்து போகும். சோறு வரும்போது, எதிர்ப்பு வரும்போது விசுவாச
இயேசுவை காணணும்னா ஒரு காரியம். இப்போ நான் பேச போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கவனிச்சு கேளுங்க. நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் அவரை பார்த்த வெளிய என் சந்தேகத்தை தீர்த்து கொண்ட வெளிய நான் இயேசுவை நம்ப மாட்டேன்னு சொன்னவனுக்கு ஒரு கிருபை கிடைச்சது. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். போதும் சிஸ்டர், போதும் சிஸ்டர். வேதம் சொல்றது மறுபடியும். ஐயா, இயேசு போல ஒரு அன்பானவரை பார்க்க முடியாது. ராஸ்கல் என்ன நம்பலையா போடா அப்படின்னு சொல்லல. He gave another chance. God gave another chance to Thomas. தோமாவுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. வேதம் சொல்லுது மறுபடியும். சந்தேகப்படுகிறவரை கர்த்தர் தூக்கி வெளியே போடுகிறது இல்லையா? அவிசுவாசியை கர்த்தர் தூக்கி வெளியே போடுகிறது இல்லை. ஆனால் அவனுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை விசுவாசத்தில் பின்வாங்கி போயிருக்கலாம், நீ நினைச்சது கிடைக்காமல் போனபடியால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிட்டாமல் போனபடியா உங்களுக்கு ஏற்பட்டதான சோதனைகளிலே, வேதனைகளிலே, உபத்திரவமான சம்பவங்களிலே நீங்கள் கர்த்தர் மேல் என்ற நம்பிக்கையை, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். But God is giving you a chance today again. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம், மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். This is a blessed day. உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. பிரேமனா தள்ளி நம்ம நரகக்குழியை தள்ளுறதுக்காக இயேசு உலகத்துக்கு வரல. கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காய் சிந்தி அதிலேயாவது ரட்சிக்கப்படுவானா? இயேசு மரித்த பிறகும் ஒருத்தர் ஈட்டியை கொண்டு போய் விழாவில குத்தினாரா? எதனால தெரியுமா? கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சா. அந்த கடைசி சொட்டையாவது இந்த மோகன் சிங் ரட்சிக்கப்படுவானா? அந்த கடைசி தண்ணீரையாவது இவன் மூழ்கப்படுவானா? கைகளை ஆணி அடிக்கப்படும் போது, தலையில முக்கிய அழுத்தும் போது, சரீரத்தை வாயினால் அடிச்சு கிழிக்கும் போது, கால்களை ஆணிகளை அடித்த போது, வழிந்த ரத்தம் போக, மறைந்த பிறகும், தலை சாய்ந்த பிறகும், ஜீவனை விட்ட பிறகும், பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கைகளில் ஒப்புக்கொடுத்தேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்த பிறகும் மனுஷ குலத்துக்காக கல்யாண சமூகத்திலே கதறி, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி வாதாடி அவர் சொல்றார். கடைசி சுத்தாட்டம் இதுதான் உள்ள தங்கி இருக்குது. மற்றதெல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. அவருடைய இருதயத்துல கொஞ்சம் குழியா இருப்பாங்க. இந்த ஆர்டரிஸ்குள்ள ஒரு கேப், அங்க கடைசி கொஞ்சம் தண்ணீர் சொட்டு ரத்தம் இருக்குது. அதையும் குத்தினாங்க ஆவில. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்கிறது, உன்னுடைய ஆத்மாவையும் ஒரு பட்டையும் ஊறிப்போ. 25ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த ஆத்மாவிலிருந்து கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு. எதுக்கு தெரியுமா? மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க. Even after death, God gave another chance. எனக்கு கேட்கிறது பிள்ளையே, this may be your last chance. Don't take it granted. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இன்னொரு சந்தர்ப்பம். 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். கேட்கிறது எனக்கு. சீஷர்கள் எங்கே இருப்பார்கள்? ஹலோ, சீஷர்கள் எங்கே இருப்பார்கள்? சீஷர்கள் எங்கே இருப்பார்கள்? ஏன் வீட்டுக்குள்ள இருந்தாங்க தெரியுமா? கர்த்தர் வருவார் இருக்கும். கர்த்தர் எப்போ வருவார் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை ஆராதனையில் வருவார். கர்த்தருடைய
யோவான் சொல்லுகிறார், on the day of the Sabbath, கர்த்தருடைய நாள். யோவானை நாடு கடத்திட்டாங்க. அவர் கொண்டு போய் பத்ம தீவில போட்டுட்டாங்க. இன்றைக்கு அங்க சொல்றோமே அந்தமான், அந்த அந்தமான்ல கொண்டு போய் போடுவாங்க. அந்த காலத்துல சிறை கைதிகளை கொண்டு போய் போடுவாங்க. அப்படி அந்த இடத்துல பத்ம தீவுல கொண்டு போய் போட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது, வெறும் தீவு. மலைகள் இருக்கும், சில குகைகள் இருக்கும். சாப்பாட்டுக்கு வேலை, ஒரு நாளுக்கு ஒரு முறை தான் கூழ் கொடுக்கும். அந்த இடத்துல இந்த பக்தனாகிய யோவானை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் இயேசுவை சிநேகித்தவன், இயேசுவை பின்பற்றியவன், இயேசுவை நேசித்தவன், எப்போதும் இயேசுவின் மார்பிலே சார்ந்திருந்தவன். இந்த யோவான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்காக மன்னிக்கும் கர்த்தருடைய நாளுக்காக, ஆராதனை நாளுக்காக காத்திருப்பார்கள். எப்படி நாளை கடக்க முடியும்? எது கர்த்தருடைய நாளுன்னு தெரியும். அவர் என்ன செய்வாரா? 8 கற்களை பொறுக்கி 7 கற்களை பொறுக்கி வைத்திருப்பார். ஒவ்வொரு நாள் காலையில சூரிய உதயமாகும் முதலாவது நாள் மாலையில சூரியன் மறையும். ஒரு கல்லை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சுவார். அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகும், மாலையில மறையும். அடுத்த கல்லை எங்கத்தை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வச்சுவார். இப்படி 7 நாள், 6ஆம் நாள் முடிஞ்சு 7ஆவது நாள் ஆகும் போது அவருக்கு தெரியும், இன்னைக்கு என்ன நாளே? கர்த்தரை ஆராதனை செய்கிறார், கர்த்தரை தேடுகிறார். இன்னைக்கெல்லாம் கேலண்டர் இருக்குதுங்க, இன்னைக்கு பல வசதி இருக்குதுங்க. ஆனால் அந்த மனுஷன் தேவனை தேடின மனுஷன். அந்த நாளுக்காக காத்திருந்தார். அவர் காத்திருந்த போதுதான் வேதம் சொல்வது, கர்த்தருடைய நாளிலே நான் ஆகிக்கொள்ளானே, ஏறிவா மேலே ஏறிவா என்ற சத்தம் உண்டானது. தோமாவும் மற்ற சீஷர்களும் இங்கே கூடியிருந்த போது ஏன் 8 நாளைக்கு பின்பு போட்டிருக்கு? மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு கர்த்தர் இறங்கி வந்தார். He came again to meet his people. ஆராதனையிலே இவர்கள் நின்றிருப்பார்கள், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தடுத்திருந்திருப்பார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதை நீங்கள் வாசித்தா இவர்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். கூடியிருக்கும் போதுதான் கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. நான் தனியா போய் பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேங்க, தேவையில்லை. நீ தனியா வேண்டாம், ஆலயத்துல வந்து முழங்கால நின்னுங்க. எல்லாரும் கூடி இருக்கும் போது ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் அவர்களை தேடி இறங்கி வந்தார். ஏதும் சொல்கிறது, தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. சீஷர்கள் எங்க கூடுறாங்களோ அங்கதான் நம்மளும் இருக்கணும். தனியா போயிடப்படாது, கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டேன். அவிசுவாசம் வந்தாலே பிரிஞ்சு போயிடும். கேட்கிற காலையில நான் ஏன் இந்த செய்தி கொடுக்கிறேன் எனக்கு தெரியாது. நான் இதுக்கு செய்தியில நோட்ஸ் வச்சில்ல, எனக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நான் என்ன பிரசங்கம் பண்றேன். கர்த்தருடைய வார்த்தையை காதுள்ளவர்கள் கேட்கிறவர்கள். வேதம் சொல்கிறது அவன் கூட இருந்தான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கூடி இருக்கும் பொழுதுதான் அதிசயங்களை பார்க்க முடியும். நீ கூடி இருக்கும் பொழுதுதான் அற்புதங்களை பார்க்க முடியும். இவர்கள் எல்லாம் கூடியிருந்தார். அந்த கூட்டத்தில் தோமா எனப்பட்ட 2 மைண்ட் உள்ள ஒரு மனுஷன். ஹலோ, கேக்குதா? தோமா நான் என்ன சொன்னேன்? டபுள்.
மனசு கூட அப்படிதான் இருந்திருக்கும். டிக்டாக் 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 கெடுக்காரன்ற மாதிரி. யாக்கோபு 1:8, யாக்கோபு 4:8 இதெல்லாம் சொல்லுது. இருமனம் உள்ளவன், இருமனம், டூ மைண்டட்னஸ், டபுள் மைண்டட்னஸ். இதுவா அதுவா, இதுவா அதுவா. சென்னையில விமான நிலையம் இருக்குது. முதல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாக அங்க ஒரு என்ட்ரன்ஸ்ல மெயின் டோர் வச்சிருந்தாங்க. அந்த டோர் எப்படின்னா எப்பவும் மூடி இருக்கும், கண்ணாடியில் செய்யப்பட்டிருக்கும், மூடியே இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து அந்த கதவு கிட்ட வந்தாங்கன்னா, அந்த கதவு கிட்ட வந்து அந்த கால் வச்சோடனே கண்ணை போல அந்த கதவு திறந்துடும், கண்ணை போல அந்த கதவு திறந்துடும். அவன் பாட்டுக்கு போயிடும், கண்ணை போல மூடிக்கும். ஒரு நாள் நான் அந்த விமான நிலையத்தில் நின்று வைப்பார். அந்த வெளியே ஒருவருடைய வண்டியை காத்திருந்த ஒரு கிராமவாசி அங்க வந்தார். அவருக்கு விமான நிலையத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசை. இங்க வந்து பார்த்தா எல்லாம் வித்தியாசமா இருக்குது. ஜனங்கள் வித்தியாசமான ஜனங்கள், பைகள் வித்தியாசமான பைகள், பெட்டிகள் வித்தியாசமான பெட்டிகள், வந்து இறங்குற கார்கள் வித்தியாசமான கார்கள், உடைகள் வித்தியாசமானது, பேச்சுக்கள் வித்தியாசமானது, வருகிற ஜனங்களும் வித்தியாசம். எல்லாத்தையும் பிரம்மாண்டமா பார்த்துக்கிட்டு இருந்தார்கள். திடீர்னு தெரிஞ்சு பார்த்தாலும் அந்த கதவு என்ன, அந்த மனுஷன் வர பாட்டுக்கு வந்து கதவு திறக்குது, அவன் போனா மூடிக்குது. யார் அங்க நின்று கதவை திறக்கிறான் மூடுறான்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. வந்து சுத்தியும் முத்தியும் இப்படி இப்படி பார்த்தாரு. அந்த இடத்துல இல்லை, என்ன ஒருத்தருமே இல்லையே, அது பாட்டுக்கு எப்படி திறக்குது. நான் போனா திறக்க மாதிரி அப்படி காலை வச்சா திறந்துச்சு. பயம் வச்சு காலை எடுத்துட்டாரு அப்படின்னாங்க. காலை ஓடிச்சு. என்ன காலை வச்சா திறக்குது, பார்த்தா காலை வச்சா திறந்துச்சு. உள்ள போறதுக்கு பயம், காலை எடுத்தாரு முடிச்சு, வச்சாரு எடுத்தாரு, வச்சாரு எடுத்தாரு. போறதுக்கு மனசு இல்லை, காலை வைக்கிறது காலை இருமணம். இன்னைக்கு நிறைய பேர் போறமா வாழவா, இயேசுவா வாழவா, ஆலயமா வாழவா, பாசிங் பிரேயரா வாழவா, இருமணம். இப்படிப்பட்டவன் தன் வழி எல்லாத்தையும் எங்க இருக்கா, நிலையற்றவனாக. இந்த இடத்துல இந்த தோமாவுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இப்ப சீசர்கள் இந்த இடத்துல நான் இருப்பேன், நான் உங்க கூடவே இருப்பேன். I will be with them. 11வது ஆளாய் இந்த தோமா அங்க கூடியிருந்தா. இப்ப வேதம் சொல்கிறது கதவுகள் கதவுகள் சொல்லுங்க, கதவுகள் கதவுகள். ஆமா, என்னைக்கு கதவு திறந்திருக்காது. திறந்திருக்கிற கதவு நாய் நுழைய, குதிரை நுழைய, பூட்டி இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு முன்பதாக கதவுகள் பூட்டப்பட்டு தான் இருக்கும். திறந்து வச்சிருக்கா. உனக்கு கதவுகள் பூட்டப்பட்டிருந்தால் அங்கு ஒரு அதிசயத்தை காத்தல் கைகிறதுக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எந்த கதவு பூட்டி இருக்குதோ அந்த கதவை உனக்கு திறப்பார். Anything good will have its door locked. நகைக்கடையில் இருக்கிற எல்லா நகையும் திறந்து வெளியே வச்சா தூக்கிட்டு போயிடுவான். ஆனா உள்ள வச்சு பூட்டி வச்சிருப்போம். இதை எடுத்து கொடுங்கன்னா கொஞ்சமா எடுத்து காட்டுவான். கண்ணு மீன் கடையில தான் செத்து போனதை திறந்து வச்சிருப்பான். செத்து போன மீனை திறந்து வச்சிருப்பான். உயிர் இருக்கிற மீனை மூடி போட்டு வச்சிருப்பான். ஏன்னா காக்கா வந்து கொத்திட்டு போயிடும். இங்கே கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு எல்லாம் மூடி இருக்குது. திருமணத்துக்கு போனால் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. 30 வயசாயிடுச்சு, 35 வயசாயிடுச்சு. குழந்தை வரலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. என்ன வழிக்கு போனாலும் கதவு மூடி இருக்கு. ஒரு வேலை கிடைக்குன்னு பார்த்தா அங்கேயே எனக்கு கதவு மூடி இருக்கு.
doors are locked. சொல்லுங்க, doors are locked. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஹalleluya. எந்த பூட்டப்பட்ட அடைக்கப்பட்ட வாசலுக்குள்ளே என் ஆண்டவராகிய இயேசுவால் போக முடியும். அவர் போனார்னா நம்மளால போக முடியும். சொல்லுங்க ஆமென். Any door closed, you can break open and go. எந்த வாசலை மூடி இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் அதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அவர் உள்ள போனார்னா நம்மளும் உள்ள போக முடியும். சொல்லுங்க, உள்ள போக முடியும். கட்டு பூட்டின வீட்டுக்குள்ள நம்மளால போக முடியும். முடியாது என்று சொல்லுவாங்க, நடக்காது என்று சொல்லுவாங்க, மருத்துவர்கள் சொல்லுவாங்க முடியாது. இந்த டாக்டர்ஸ் நர்ஸுக்கு இதே வேலை, முடியாது முடியாது முடியாது. அவர்கள் போகிறதுக்கு வழி இல்லை, இயேசு போகிறதுக்கு வழி இல்லை. உன்னால முடியாத காரியம் இதுவரை நீ பார்த்து 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 யோசித்து 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 முயற்சி செய்து முடியாது என்று இருக்கிற காரியத்தில் எங்களுக்கு இயேசு சொல்கிறார், என்னால முடியாது. உள்ளே பிரவேசிக்க முடியாது. உயிரோடு இருக்கிறவர்களால் உள்ளே பிரவேசிக்க முடியாது. உங்களுக்கு நன்மை செய்யாமல் கூடும். கையெழுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. பெங்களூர்ல போன மாதம் சில குடும்பத்தினரை சந்தித்து பேசுவதற்காக நான் அவங்களுக்கு தேதி கொடுத்திருந்தேன், நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருந்தேன். அநேக ஜனங்கள் அந்த குறிப்பிட்ட ஹாலுக்கு வந்திருந்தாங்க. நான் ஒவ்வொருவரையாக சந்தித்து அவர்களுக்காக செபித்துக் கொண்டிருந்தேன். அப்போ ஒரு குடும்பம் வந்தது. அந்த மூத்த மகன் என்னை பார்த்து சொன்னார், அங்கிள், நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். என் தங்கச்சி 2 பேர் நிற்கிறாங்களே, இவங்களுடைய திருமணத்துக்காக ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன், அவங்களுக்காக ஜெபம் பண்றது இருக்கட்டும், உனக்கு கல்யாணம் வச்சாமா? இல்லைங்க. உனக்கு கல்யாணம் ஆகவானவா? இல்ல. ரொம்ப முயற்சி செஞ்சு பார்த்துட்டாங்க. 2வது தடவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்காக சான்ஸ் ட்ரை பண்ணாங்க, அது கூட முடியல. ஏமா நான் கேட்டேன். அதற்கு காரணம், என்னுடைய கற்ப பைய வருஷங்களுக்கு முன்பாக எடுத்துட்டாங்க. ஆகவே என்னால குழந்தை பெற முடியாது. கற்பப்பை இல்லாததுனால யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணவும் முன்னுக்கு வரலன்னு சொன்னான். அவன் தகப்பனார் பக்கத்துல கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தான். அவரை அணைத்துக் கொண்டு கேட்டேன், ஐயா இது எப்படி நடந்தது, இது ஏன் நடந்ததுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஐயா இவர் சின்ன பெண்ணா இருக்கும் போது ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருந்தா, அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் எஸ்கேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. எஸ்கேஷனுக்கு போயிட்டு வரும்போது திடீரென்று இவர் வந்த வேன் தலைக்கீழாய் கவிழ்ந்து விட்டது. அது கவிழ்ந்து உருண்டதுனால அநேக காயங்கள் அநேகருக்கு ஏற்பட்டது. கடைசியில உள்ளே இருந்த பிள்ளைகள்லாம் ஒன்னோட ஒன்று மோதி அடிச்சு நடந்திருக்கிற வழியில வெளியே வருவதற்காக ஓடி வரும்போது இவர் அடியில மாட்டிக்கொண்டார். எல்லா பிள்ளைகளும் வயிற்று மேல ஏறி வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போனது. ஆனால் இவள் 10வது 11வது வகுப்பு படிக்கும் பொழுது இவளுக்கு ஒரு வயிற்று வலி ஏற்பட்டது. மருத்துவர்களை பார்த்து நான் அவளுக்காக நான் செக்கப் போகும்போது அவள் சொன்னாங்க, இவள் வயிற்றில ரத்த கட்டிகள் இருக்கிறது, இவளுடைய கர்ப்பப்பையை அகற்றிவிட்டால் தான் இவளுக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லி உடனே அகற்றி விட்டார்கள். அப்போதிலிருந்து இவள் வாழ்க்கை இருண்டு போனது என்று சொன்னார். மேலே நொந்து போனது ஒரு விஷயம். வாலிப பெண் இவ்வளவு அழகா இருக்கிறார், எல்லாம் உண்டு, நல்ல படிப்பு, நல்ல ஒரு வேலை, ஆனா வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கதவு பூட்டப்பட்டது. அங்கோமா என்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். இந்த தேவனுடைய மனுஷன் மூலமாய் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்து வருகிறார். இந்த ஊழியக்காரர் அவருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்தவுடனே தன் மனைவி அழைத்துக் கொண்டு தேனிலவுக்கு போனார். போன இடத்துல மனைவி சொன்னா, அப்பா நீ ரொம்ப நேசிக்க, ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லணும்,
என்னால உனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாது. அவர் சொன்னார், எதனால? அவர் சொன்னார், 10 வருஷத்துக்கு முன்னால என் கற்பப்பையை அகற்றிட்டாங்க அறுவை சிகிச்சை மூலமா. அதுல ஒரு வியாதி இருந்தது, அதனால எடுத்துட்டாங்க. அதனால என்னால கருத்தைக்க முடியாது. இவருக்கு வேகமான கோபம் வந்தது. இவரு கோபம் மனைவி மேல இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு கோபம் வந்தா மனைவி மேலதான் வரும். மனைவி ஒரு குத்தி அவன் மூக்க சக்கையாக்கி அதை கொஞ்சம் ரத்தம் வாங்கிச்சாதான் இவனுக்கு திருப்தி. செவுத்ததான் குத்துறது, அதுல கூட ரத்தம் வருதுன்னு பார்க்கறாங்க, அதை செய்ய மாட்டாங்க. இவரு கோபம் மனைவி மேல வரல. ஆண்டவரே, ஏன் எனக்கு மறைத்தி? Why did you hide this to me? சமயத்துல கர்த்தர் மறைப்பார். சொல்லுங்க, கர்த்தர் மறைப்பார். கர்த்தர் பக்கத்துல சொல்லுங்க. ஆமா, அவர் மறைப்பார். தாவீதையும் மறைச்சாரு, எரேமியாவையும் மறைச்சாரு, எலிசாவுக்கு ஒரு காரியத்தையே மறைச்சாரு. சுலமையால் என்ற ஒரு கருப்பொருந்தின ஒரு ஸ்திரீ அந்த சுலமையின் மூடிலே இருந்தபோது அவள் பிள்ளை மறித்த போது எலிசா சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு மறைத்தார். அவர் மறைக்கும் போதெல்லாம் ஒரு காரியம் நடக்கும், அதன் பின்பு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அவர் மறைத்தாருன்னா அதன் பின்பாக கர்த்தருடைய கரம் அங்கே அதிசயத்தை செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஒரே நீங்க சொல்லலாம், ஏன் ஆண்டவர் எனக்கு இதை மறைத்தார்? ஏன் என் ஜெப வேளையிலே இதை சொல்லவில்லை? ஏன் என் குடும்பத்தில் நடக்க போகிற காரியத்தை காட்டல? ஏன் உன் வீட்டில் நடக்க போகிற விபத்தை சொல்லல? ஏன் என் வீட்டில் நடக்க போகிற மரணத்தை சொல்லல? ஏன் என் வேலை போக போறது ஆண்டவர் எனக்கு சொல்லல? ஏன் என் வியாதி ஆண்டவர் எனக்கு சொல்லல? அடப்படாதீங்க, சொல்லணும்னா அற்புதம் செய்ய போறாருன்னு அர்த்தம். ஹalleluya. இவர் ஓடினா, தன்னுடைய அறையை மூடிக்கொண்டார், கதவை திறக்கவே. கதவை நோக்கி கதறினார், ஜெபம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி, நான் உன்னை, நீ என்னை. ஆமென் சொல்லுங்க. ஆபத்து வரும்போது, வேதனை வரும்போது, சோதனை வரும்போது அக்கம் பக்கத்தில் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கதவை மூடிக்கொண்டு அழைத்து ஜெபம் பண்ணுங்க. உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, அற்புதம் செய்கிறது மனுஷன் இல்ல, கர்த்தர். அற்புதங்களை செய்கிறவர் யார்? ஆண்டவராகிய, சத்தமா, ஆண்டவராகிய. இந்த மனுஷன் தேவ சமூகத்தில் போய் அழுதான், ஜெபம் செய்தான், மீண்டும் 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 ஜெபித்துக் கொண்டே கதவு திறக்கவே இல்லை, வெளியே வரவே. ஆண்டவரே, முதல் கொடுக்கிற வரைக்கும் வெளியே போக மாட்டேன். எப்படி ஜெபம் பண்ணா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி, ஆமா இந்த கர்த்தர் கேட்க மாட்டாரு. அப்படி இல்லை, நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிற தேவன். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அங்கமோ வாழ்க்கையில கதறியதால் திடீரென்று வானம் திறக்கப்பட்டது. ஜெபத்தின் விளைவு வானம் திறக்கப்பட்டது. கேக்குதா? ஜெபத்தின் விளைவு வானம் திறந்தது. ஒரு சத்தம் காதலை உதயமானது. எல்லாம் நடந்தாயிற்று, போ. எழுதி வந்தார். வெளியில மனைவி இருந்தார். அவரு சொன்னாரு, நீ கர்ப்பவதியா போற, நீ குழந்தை பெற்று வர. இவர் சொன்னார், இவ்வளவு நேரம் நான் நினைச்சேன், நான் தான் இருந்துட்டு இருக்கேன், இப்பதான் தெரியுது கிழக்க கடினம் வந்திருக்கேன். I know you have become lunatic.
அவர் மறந்து போனார். 3 மாதம் ஆனது. ஒரு நாள் காலையில் தூக்கத்திலிருந்து இருந்தார். மனைவி பக்கத்தில் இருந்தார். டாக்டர்கிட்ட போனவா, ஏன்பா வயிற்றுல குழந்தை இருக்கான்னு பார்க்கிறேன். நான் குழந்தை பெற முடியாதுன்னு சொல்றேன். குழந்தை பெற டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமான்னு கேட்கிறீங்க. அவமானப்படுத்துறீங்க. சொன்னாரு, இல்லம்மா நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொன்னா சொல்லுங்க. கர்த்தர் சொன்னா அவர் அப்படியே நடக்கும். இந்த மனுஷன் தோன்று தாங்க முடியும். அவர் கூட போன டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. டாக்டரோட பரிசோதிக்கிறார். ஸ்கேன்ல பார்த்தா கர்ப்பப்பை அதுக்குள்ள குழந்தை ஆகிட்டு இருக்கு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. பார்த்த டாக்டர் பின்னாடி போய் விழுந்தாங்க. ஏன்னா அவர் தான் அறுவை சிகிச்சை கர்ப்பப்பையை வெளியே எடுத்த மனுஷன். It was that same doctor who removed the uterus. Now he was able to see the uterus inside and the child inside the uterus. Same miracle God can do for you. ஏன் அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும்? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவர்கள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு நடுவிலே. கதவுகள் பூட்டியிருக்கும் போது இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஏன் சொல்றது? இயேசு நடுவிலே நின்று. என் கை கொடுத்தீங்க, என் கை முடிந்து போச்சே. இயேசு எங்க நின்றாரா? நடுவிலே. In the center. எந்த இயேசு இடம்? கடைசியில இல்ல, 2 பேருக்கு நடுவுல. Always in the center. சிலுவையில கூட அவர் நடுவுல தான் இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் இயேசுவோட அவர் நடுவுல நின்றார். ஒரு கை சூம்பி போன கை இருந்துச்சு. அங்கே இயேசு நடுவில் இருந்தார். எங்க பார்த்தாலும் பைபிள்ல இயேசு நடுவில் இருந்தார். உங்க குடும்பத்துல நடுவில் அவர் தான் இருக்கணும். உங்க வாழ்க்கையில நடுப்புற அவர் தான் இருக்கணும். உங்க கணவன் மனைவி வாழ்க்கையில நடுப்புற அவர் தான் இருக்கணும். இல்ல அவர் தனியா வச்சு நான் 2 பேரும் எடுக்கிறோம், ஒன்னா போட்டோ எடுத்துக்கிறோம்னா டிஸ்ட்ரிக்ட் நடக்கும். ஒரு நாள் ஒன்னு இவாடிமா இல்ல அமாடிமா. ஆனா இயேசு இருந்தாருன்னா அவர் நம்ம நடத்துவான், திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. Anywhere and everywhere there should be Jesus in the center. எல்லா தீர்மானத்திலும் இயேசு நடுவில் இருக்கணும். எல்லா விதமான சூழ்நிலையிலும் இயேசு நடுவில். ஆமென் சொல்லுங்க. இங்க இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்றார். சும்மா இருப்பாரு. நீ சோதிச்சுன்னா உன்னை அவரை காய்ச்சுவார். தன்னை காண்பிக்கும்படி தான் அவர் இருக்கிறார். மற்றவங்களை போல he is not hiding. I thank God for this revelation. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். பைக்ல என்ன தலைக்கு போய் விடுவான். சில பேர் குடிச்சிட்டு போய் விடுவான். சில பேர் நல்லா போய் கூட வழிக்கு விடுவாங்க. ஆனா கையில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். கையில எல்லாம் கட்டு போட்டுருப்பாங்க. இல்லைன்னா காயம் அப்படியே தெரியும். சில பேருக்கு என்ன சொல்லி சரங்க பாடம் வந்துடும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கையில இருந்தும் கால புல் கை சட்டை போட்டு மூடுவாங்க. தெரியாம டிப்டாப் மழைலாம் நடப்பாங்க. எங்கிட்ட நிறைய பேர் வந்துருக்காங்க. ஐயா பாருங்க சட்டையை கைக்கு காமிங்க, ஃபுல்லா கருப்பா. அது என்ன சொல்லுவாங்க? கடி சொறி படை ஏதோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. They will try to hide it. ஆனா இயேசுவோ தன் காயங்களை மறைக்கவே இல்லை. எங்கேயாவது பைபிள்ல அவர் காயங்களை மறைத்தாரா? அவர் காயங்களை மறைக்கலையா? காயத்தை காட்சிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த காயத்தினால் தான் நம்ம சுகமாக்கணும். சொல்லுங்க. அவர் வேணாண்டு காயம் அவர் கிடைக்கல, விருதுனால காயம் ஏற்படல, பாவத்தினால காயம் அவருக்கு ஏற்படல, நமக்காக காயத்தை ஏற்றுக்கொண்டா. சொல்லுங்க. நீங்களும் நானும் சுகமடைவதற்கு, வாழ்வடைவதற்கு, ரட்சிப்படைவதற்கு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதன் மூலம் பரலோகத்துக்கு போவதற்காக இந்த காயங்களை சாமி ஏற்றுக்கொண்டார். என் கை தானே பார்க்கணும். இந்த உன் விரல போடு, என் விழாவை தானே பார்க்கணும். என்ன பாரு
இன்றைக்கும் சந்தேகத்தோடு உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய உங்களை பார்த்து கர்த்தருடைய காரியங்களை காட்டுகிறார். அவரை பார்க்கணுமா? அவரை பார்க்கணுமா? ஒரு சிலுவை காட்சியை பார்க்கணுமா? நான் பார்த்தாலே சொல்லி பார்த்தேன். காட்சியை காட்டுகிறதா இல்லையா பார்க்கணும். வீட்டிலே தினக்கும் 7 ஆண்டுகள் ஜெபம் பண்ணினாங்க. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தை நான் பெறணும், உங்களுடைய வாழ்க்கையை நான் பெறணும். 7 ஆண்டு ஜெபம் பண்ணி ஒரு நாள் அபிஷேகம் கிடைக்கல. ஒரு நாள் ஒரு போதகர் குடும்பம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஜெபம் பண்ண பாப்பா ஏன் சோர்ந்து போறேன்னு சொல்லி ஒரு கடற்கரை ஒரு கரைக்கு கொண்டு போனாங்க. இரவு நேரத்தில் சாயந்தர நேரம் பொழுது போன நேரம் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது திடீரென்று கர்த்தருடைய கண்களை திறந்து விட்டார். அதில் அவர் பார்த்த காட்சி, தூரத்திலே யாரோ சிலுவையை தூக்கிக் கொண்டு நடந்து வந்த காட்சி. தூரத்தில் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு இவருக்கு நேராக நடந்து வந்தார். கிட்ட வர 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 அவருடைய காயங்கள் அவருக்கு தென்பட்டது. அவருடைய முகத்திலிருந்து ரத்தம் வழிகிறது. அதே சமயம் அவள் தலைமுடி தொங்கினதினாலே அந்த முகம் மூடப்பட்டு ரத்தம் சொட்டிக் கொண்டு இயேசுவின் முகத்தை பார்த்தார். அதுதான் இன்னைக்கும் அவன் பத்தி பேசும்போது அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டே பேசுவார். இயேசுவை பார்த்துட்டு ஒருத்தரும் வெறுமையா திரும்பி போக முடியாது. இந்த காயத்தை பார்த்த தோமா தீர்மானம் பண்ணினாரையா? இயேசுவின் பின்னே போக சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்னு சொல்லுவான், ஆடுவான். ஆக்சுவலா பார்த்தா எதனாவது ஒரு பொண்ணு பின்னால போயிடுவான், இல்லைன்னா ஒரு பையன் பின்னால போயிடுவான், இல்லைன்னா ஏதாவது ஒரு கொள்கை பின்னால போயிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது சபை பின்னால போயிடுவாங்க. ஏதோ ஒரு காரியம் அவனை பின்னால கொண்டு போயிடுது. ஆனால் தோமாவுடைய வாழ்க்கை இயேசுவை பார்த்த பிறகு இயேசுவின் பின்னாலே. சரித்திரம் சொல்லுது, அவர் எங்கே தேசத்துக்கு வருவதற்காக ஒரு அடிமையாக தன்னை விட்டு விட்டார். He came as a slave to the king. இந்த தேசத்தில் ஒரு பதவியில் இருந்த ஒரு ராஜனுக்கு அவனுடைய வீடுகளை செய்வதற்கு, அவனுடைய ரோடுகளை போடுவதற்கு, அவனுடைய ரோடை போடுவதற்கு ஒரு அடிமையாய் இந்திய தேசத்துக்குள்ளே நுழையும்படி காரணம் கர்த்தர் ஒரு நாள் தரிசனத்தில் அவரை இந்திய தேசத்துக்கு போன்று படித்திருந்தார். ஆகவே இந்தியாவுக்குள் நுழைவதற்காக தன்னை ஒரு அடிமையாய் விட்டுவிட்டு இந்தியாவுக்குள் வந்தார். தோமா கடைசி வரைக்கும் இயேசுவின் உண்மை சீஷனாக இருந்தது. இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்தாரமே சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திரும்பி வரும்போது எப்படி வந்தார் தெரியுமா? நான் அவிசுவாசியா வருவேன், இயேசு எனக்கு ஆண்டவர், இயேசு எனக்கு தேவன். என் ஆண்டவரே 28 வசனம் சொல்லுது, இயேசு தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார். இயேசு தோமாவே, இயேசு உனக்கு ஆண்டவரா இன்றைக்கு? இயேசு உனக்கு தேவனா இன்றைக்கு? ஆண்டவரே என்று சொன்னால் என்னை முற்றிலும் ஆளுகை செய்கிறவர். தேவனே என்று சொன்னால் என் தெய்வம் உம்மை தவிர யாரும் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு விசுவாசித்தால் நீ பாக்கியவானாக பாக்கியவாதியாக இருப்பாங்க. அவர் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை என்னை கேட்கிற கற்றோடு சில நிமிஷத்துல உங்களுக்காக செபிக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் மத்தியில இறங்கி வருவார். எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறவர் உங்கள் மத்தியில இறங்கி வருவார். தோமாவை சந்திக்கும்படி மறுபடியும் இறங்கி வந்தவர் உங்களை சந்திக்கும்படி இன்றைக்கு மீண்டும் இறங்கி வருவார். உங்களுக்கு அருகே வருவார். ஏதோ சர்ச்சுக்குள்ள வருவாங்க, நம்ம கூட தான் இருக்கிறார். இப்ப இறங்கி உங்ககிட்ட வருவார், உங்க பக்கத்துல வரும். உங்களுக்கு என்ன செய்யும், உனக்கு என்னமா வேணும், ஏன் எதுக்கு வந்து காத்திருக்கிற, நான் என்ன செய்யணும்னு கேட்பாரு. இப்போ வாயத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க.
சொல்லுங்க, நீ பின்வாங்கி போயிருந்தா? நான் பின்வாங்கி போயிருக்கிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசியமா போயிட்டேன் ஆண்டவரே. நான் உங்க நம்பாம போயிட்டேன் ஆண்டவரே. நான் நம்புறேன். இன்னும் எனக்கு அற்புதம் இல்லை, இன்னும் எனக்கு குழந்தை இல்லை, இன்னும் எனக்கு வேலை இல்லை, இன்னும் என் சுகம் வரல, இன்னும் என் வியாதி போகல, இன்னும் பிசாசு தொல்லை மறையல, இன்னும் சூனியம் அழியல, இன்னும் என் பிள்ளைங்க திரும்பல, என் புருஷக்காரன் குடியில வந்து மாறல, என் மனைவி மனம் திரும்பல. என் ஆசுக்குரிய வாழ்க்கையை நான் வளரணும். திரும்பத்தாங்க சொல்லுங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க? அல்லேலூயா. இயேசு பக்கத்திலே வருவா, இயேசு பக்கத்திலே வருவா. அதிசயங்கள் செய்வா. வெளியே வா.